அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கடந்த வாரம் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபின் கடிதத்திற்கு அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன முடிவு எடுத்தார்கள் என்பதை பற்றியும் அவர்களின் மரணம் குறித்த தகவல்களையும் நம்ம மிக சுருக்கமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு அப்துல் மலிக் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களின் கிலாஃபத் பற்றிய முக்கிய தகவல்களை ஒரு கண்ணோட்டமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறப்பை தொடர்ந்து நிர்வாக தகுதிகள் பெற்ற பலர் இருந்தும் வாரிசு ஆட்சி முறையை கொண்டு வந்து அதன் மூலம் தன் மகன் யசீதை கலீஃபாவாக ஆக்கினார் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யசீதின் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்புக்குரியதாக இல்லாத காரணத்தினால மக்கள் மிகவும் அதிருப்தியில் இருந்த நேரத்தில் கிலாபத்திற்கு தேவையான இறையச்சம், நேர்மை போன்ற அடிப்படை தகுதிகளை பெற்றிருந்த அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஹிஜாஸ், ஈராக், கூஃபா, கொராசான், பஸ்ரா போன்ற பெரும்பாலான பகுதிகளில் உள்ள முஸ்லிம்கள் கலீஃபாவாக ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிராக இருந்தவர்கள் உமையாக்கள் மட்டுமே. அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் மட்டுமல்ல, தங்கள் பாதையில் குறுக்கீடாக யார் இருந்தாலும் அவர்கள் எதிர்த்திருப்பார்கள் என்பதுதான் இஸ்லாமிய வரலாற்றை முழுமையாக படித்த பின் நமக்கு கிடைக்கும் செய்தியாக இருக்கிறது. தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை ஆரம்பத்தில் சிரியாவிலும் பாலஸ்தீனிலும் எகிப்திலும் நிறுவிக்கொண்ட அவர்கள் கொடுங்கோல் முறையை கையாண்டு இறுதியில் முழு இஸ்லாமிய உலகின் மீதும் தங்கள் ஆட்சியை நிறுவிக் கொள்வதில் வெற்றி பெற்றார்கள் என்பதுதான் வரலாற்று செய்தி. ஆனால் அப்துல்லா பின் சுபைர் அவர்களின் இரையச்சம், தொழுகை போன்ற நற்குணங்களின் அடிப்படையில் பார்த்தால் அவர்களது தனிப்பட்ட வாழ்க்கை மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருந்தது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் பார்த்தால் கிலாபத்தையும் அரசையும் வலுப்படுத்திக் கொள்வதற்கு பணத்தையும் அதிகாரத்தையும் தங்களுக்கான வழிமுறையாக உமையா வம்சத்தார்கள் உருவாக்கி கொண்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இரையச்சத்துடன் வாழ்ந்து வந்த அப்துல்லா பின் சுபைர் அவர்கள் இஸ்லாத்துக்கு புறம்பான இந்த நடைமுறையை ஏற்க மறுத்தார்கள். அப்துல்லா பின் சுபைர் அவர்களது உயிர் தியாகத்துடன் நபி தோழர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டது. இவ்வாறாக இஸ்லாமிய பகுதிகளில் அரசாட்சி புரிந்த நபி தோழர்களில் இறுதியானவரும், அதுபோல் இன்று வரையிலான இஸ்லாமிய வரலாற்றில் மக்காவை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரே கலீஃபாவும் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும்தான். அதுபோல இஸ்லாமிய பகுதிகள் குறித்த புரிதல்களில் நமக்கு புரியாத புதிராக, அதுவும் சிக்கல்களை உருவாக்கும் பகுதியாக இருந்தது கூஃபா தான். காரணம், அந்த கூஃபாவாசிகளுடைய செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்ததனால்தான். அப்துல்லா பின் சபா உட்பட சதிகாரர்கள் அனைவரும் அங்கேதான் உருவானார்கள், வெற்றியும் பெற்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கொலையில் முன்னணி வகித்தவர்களும் இந்த கூஃபாவாசிகளே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது மற்றவர்களை விட ஆர்வமும் நேசமும் வைத்திருந்தவர்களும் இந்த கூஃபாவாசிகள் தான். அதுபோல அவர்களுக்கு மிக அதிகமான தொல்லைகள் கொடுத்தவர்களும் இந்த கூஃபாவாசிகள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தோல்விக்கு காரணமும் இவர்கள் தான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இறப்புக்கும் அவர்களது கிலாபத் வீழ்ச்சிக்கும் பழிவாங்க போகிறோம் என்று உசைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நயந்து பேசி வரவழைத்து கர்பலாவில் வைத்த அவரை இரக்கமின்றி கொன்றவர்களும் இவர்கள் தான். இத்தகைய முரண்பட்ட பண்புகளை கொண்ட கூஃபாவாசிகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுடைய ஆரம்பகால வாழ்க்கை முறைகளையும் அவர்களுடைய சூழல்களையும் முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்களின் கிலாபத்தின் போது பாரசீகத்தில், அதாவது இன்றைய ஈரானில்
அக்னி வழிபாடு இருந்து வந்தது. அந்த ஈரானியர்களுக்கு எதிராக போரிடும் வீரர்களின் படைத்தளமாக கூஃபா இருந்து வந்தது. ஆரம்பத்தில் ஹிஜாஸ் பகுதியில் இருந்தும் யமனிலிருந்தும் வந்த முஸ்லிம் படை வீரர்கள் கூஃபாவிலும் அதன் எல்லைப்புற பகுதிகளில் அமைந்த அரேபிய நிலப்பகுதிகளிலும் குடிசைகளில் வாழ்ந்து வந்தார்கள். காலப்போக்கில் கூஃபாவில் வசித்து வந்தவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு முஸ்லிம் படையின் சார்பாக ஈரானியர்களுக்கு எதிராக போரிடவும் செய்தார்கள். இவர்களில் சிலர் திருமண உறவின் மூலம் அரபியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் முழு நேரமும் போர்களில் பங்கெடுத்துக் கொள்ளும் வாய்ப்புகளும் அதன் மூலம் கனிமத்து பொருட்களும் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. இதன் காரணமாக உறுதியான ஈமானோடு கூடிய இஸ்லாமிய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டு அதன்படி வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ளும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய நிலப்பரப்பு விரிவடையும் சமயத்தில் படைத்தளமாகவும் ஓய்விடமாகவும் இருந்த கூஃபா மிக விரைவில் பெரு நகரமாகவும் ஈராக்கின் தலைநகரமாகவும் மாறியது. கூஃபா மக்களில் அதிகம் பேர் படை வீரர்களாக இருந்த காரணத்தினால அவர்கள் கல்வி கற்கவும் நற்பண்புகளை பேணவும் அவர்களுக்கு வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருந்தன. அதனால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு இல்லாமல் உணர்ச்சிகளால் வழிநடத்தப்பட்டார்கள். அதனால்தான் அவர்களை விருப்பம் போல் மற்றவர்கள் பயன்படுத்த முடிந்தது. அதனால்தான் யாரையாவது எதிர்த்து போரிடச் சொல்லி அவர்களை பயமுறுத்தினால் அதற்கு கீழ்ப்படிந்து உடனே அதை நிறைவேற்றுவார்கள். அதுபோல காட்டிக் கொடுக்க தூண்டினால் அதையும் அவ்வாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். உலக மாற்றங்களும் கால வேறுபாடுகளும் ஏற்பட்ட போது அவர்களின் இந்த அடிப்படை பண்புகள் படிப்படியாக குறைந்து இப்பொழுது நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் அவருடைய அந்த பண்புகள் முற்றிலுமாக மறைந்துவிட்டது என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியின் பொழுது அவருடைய ஆட்சி பகுதிகளை பலவீனமாக்குவதற்கு கவார்ஜியாக்களை கிளர்ச்சியில் ஈடுபட தூண்டினார் அப்துல் மலிக் என்ற தகவலை நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டோம். ஆனால் அப்துல்லா பின் சுபைர் ரலியல்லாஹு அவர்களின் மரணத்திற்கு பிறகு அந்த கார்ஜியாக்கள் அப்துல் மலிக்கின் ஆட்சிக்கு எதிராகவே கிளர்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவர்களை எதிர்த்து போர் செய்ய கூஃபாவாசிகளை அழைத்தார். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி படையில் சேர்வதற்கு முன் வராமல் இருக்காங்க அந்த கூஃபாவாசிகள். இப்போ இந்த பிரச்சனை எளிதாக தீர்த்து வைக்கும் திறமை ஹஜ்ஜாஜுக்குத்தான் உண்டு என்பதை நன்கு அறிந்து வைத்திருந்த அப்துல் மலிக் ஹிஜாஸின் ஆளுநர் பதவியிலிருந்து ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபை மாற்றி அவரை பஸ்ராவுக்கும் கூஃபாவுக்கும் சேர்த்து ஆளுநராக நியமிக்கிறார் அப்துல் மலிக். இது நடந்தது ஹிஜ்ரி 75ஆம் ஆண்டு. இப்போ ரமலான் மாதத்தில் ஹஜ்ஜாஜ் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கூஃபாவிற்கு நுழைகிறார். மக்கள் அனைவரையும் ஜாமியா மஸ்ஜிதில் ஒன்று கூட உத்தரவிடுகிறார் ஹஜ்ஜாஜ். ஆட்சியாளர்களை மதிக்காமல் நடந்து கொள்வது என்பது கூஃபாவாசிகளின் பொதுவான இயல்பு. அதனால இப்பொழுது வந்திருக்கின்ற புதிய ஆளுநர் மீது கல் எறியும் நோக்கத்தோடு தங்கள் கைகளில் கற்களோடு வருகிறார்கள் அந்த மக்கள். ஹஜ்ஜாஜ் தன் உரையின் ஆரம்பத்திலேயே அவருடைய பாணியில் அந்த மக்களை எச்சரிக்கிறார். இப்போ அவர்கள் கையில் இருந்த கற்கள் தாமாகவே தரையில் விழுந்தன. அதன் பிறகு ஹஜ்ஜாஜ் தன் உரையை தொடங்குகிறார். மிக சீக்கிரமாகவே இரத்தத்தில் நனைய போகும் ஏராளமான தலைப்பாகைகளையும் தாடிகளையும் இங்கே நான் பார்க்கிறேன். மிக சீக்கிரமாகவே வெட்டி எரியப்பட வேண்டிய முக்கிய தலைகள் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்றன. அமீருல் மோமினின் அப்துல் மலிக் தன் புறத்திலிருந்து ஒரு கடினமான கொலைத்தன்மையுடைய ஒரு அம்பை தேர்வு செய்து உங்கள் மீது எய்திருக்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்வதென்றால் என்னை உங்கள் மீது ஆளுநராக எய்திருக்கிறார். உங்கள் உடலில் உள்ள எல்லா நோய்களையும் ஒழுங்கினங்களையும் இல்லாமல் செய்து உங்களை முற்றிலுமாக குணப்படுத்த வந்திருக்கின்றேன். இங்கே நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும்.
கார்ஜியாக்களை எதிர்கொள்ள உங்களுக்கு ஊதியம் கொடுத்து உங்களை படைத்தளபதி முஹல்லப் பின் சுப்ராவிடம் அனுப்பி வைக்கும்படி அமீருல் முஃமினீன் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும். அதன் பிறகு உங்களுக்கு 3 நாட்கள் கால அவகாசம் தரப்படும். 4வது நாள் கூஃபாவின் வீடுகளில் அல்லது வீதிகளில் எந்த ஒரு உயிராவது என் கண்ணில் பட்டால் அதன் தலை துண்டிக்கப்படும். நான் சொன்னதை செய்பவன் என்பதை அப்பொழுது நீங்களே நேரில் காண்பீர்கள். இது வெறும் அச்சுறுத்தல் அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு தன்னுடைய அலுவலகத்துக்கு சென்று மக்களுக்கான ஊதியங்களை வழங்க ஆரம்பிக்கிறார் ஹஜ்ஜாஜ். அப்பொழுது அந்த இடத்திற்கு முதுமையால் தள்ளாடியபடி ஒருவர் வருகிறார். அவர் சொல்றாரு, நான் வயது முதிர்ந்தவன், எனக்கு பதிலாக என் மகனை அனுப்புங்கள் என்று கூறுகிறார் அந்த முதியவர். அதற்கு ஹஜ்ஜாஜ், உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அதற்கு அவர் உமைர் பின் தாபி பர்ஜமி என்று பதிலளிக்கிறார் அந்த முதியவர். உஸ்மான் பின் அஃபானின் வீட்டை தாக்கிய உமர் பின் தாபியாவா நீ என்று ஹஜ்ஜாஜ் கேட்கிறார். அதற்கு அவர் ஆம் என்று பதில் சொல்கிறார். இப்போ ஹஜ்ஜாஜ், அத்தகைய கொலையை செய்ய உன்னை தூண்டியது எது என்று கேட்கிறார். வயது முதிர்ந்த என் தந்தையை சிறைப்படுத்தி இருந்தார் என்று அந்த முதியவர் பதில் கூறுகிறார். அதற்கு ஹஜ்ஜாஜ், நீ உயிருடன் இருப்பதை நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு அவரை கொலை செய்யவும் அவரது வீட்டை சூறையாடவும் உத்தரவிடுகிறார் ஹஜ்ஜாஜ். இப்போ 3வது நாள் ஹஜ்ஜாஜின் அறிவிப்பு வருகிறது. இந்த இரவிற்குள் முஹல்லபின் படையில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும். தவிர்க்க நினைப்பவர்கள் நாளை காலை கொல்லப்படுவார்கள். அடுத்த நாள் காலை ஒரு ஆண் கூட ஊரில் இல்லை. இவ்வாறாக படைத்தளபதி முஹல்லபின் கீழ் கார்ஜியாக்களை எதிர்கொள்வதற்கு ஒரு வலுவான படை தயாராகிவிட்டது. இப்போ ஹஜ்ஜாஜ் பஸ்ராவை நோக்கி செல்கிறார். அங்கேயும் கூஃபாவில் நிகழ்த்தியது போன்ற ஒரு உரையை நிகழ்த்துகிறார். இப்போ ஷாரிக் பின் அம்ர் என்பவர் ஹஜ்ஜாஜியிடம், நான் உடல் இறக்க நோயால் அவதிப்படுகிறேன், படைத்தலைவரிடம் சொன்னதற்கு உங்களிடம் சொல்ல சொன்னார். நீங்களும் தயவு செய்து முஹல்லபின் படையில் சேர்வதிலிருந்து எனக்கு விலக்கு அளியுங்கள் என்று அவர் கூறியவுடன் உடனடியாக அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டார் ஹஜ்ஜாஜ். இதனை கண்ட பஸ்ராவாசிகள் அனைவரும் பயந்து போய் முஹல்லபின் படையில் சேர்ந்து விட்டார்கள். இவ்வாறாக கூஃபா பஸ்ராவில் ஒரு பெரும் படை திரட்டப்பட்டு கவார்ஜியாக்களுக்கு எதிராக போர் நடக்கிறது. அந்த போரில் கவார்ஜியாக்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். முஹல்லபின் மகளான ஹிந்த் பின்த் முஹல்லப் என்பவரை ஹஜ்ஜாஜ் திருமணம் செய்த முறையில் முஹல்லபும் ஹஜ்ஜாஜும் உறவினர்களாகிவிட்டார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களை வீழ்த்திய பிறகு அப்துல் மலிக்கிற்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது இந்த கார்ஜியாக்களின் கிளர்ச்சி தான். இப்ப இந்த பொறுப்பை ஹஜ்ஜாஜிக்கு கொடுத்ததன் மூலமாக கார்ஜியாக்களின் பிரச்சனை தீர்ந்ததோடு மட்டுமல்லாமல் கூஃபா பஸ்ரா மக்களை ஹஜ்ஜாஜ் தன் முழு கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விட்டார் என்பதுதான் அப்துல் மலிக்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ், அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக அப்துல் மலிக் ஆற்றிய சேவைகளை பற்றியும் அவருடைய இறுதி நாட்களில் நடந்த சில முக்கிய நிகழ்வுகளை பற்றியும் நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தியை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.